அடிக்க முடியும்? யாரா தடுக்கதான் முடியுமா? அது உள்ளது உள்ளபடிதான் இருக்கு. எப்படி மேகமூட்டம் வந்து எப்படி மறைக்குதோ அவ்வளவு தவிர சந்திரனை எவனையும் ஒன்றும் செய்ய முடியாது. சந்திரனை உண்மையா சந்திரன் முழுங்கி போச்சா? இங்கன்னு பார்க்குற பார்வைக்கு இப்படி நேர்கோட்டுக்கு வரப்பதான் தடை பண்றது தான் தவிர, ஆனால் இங்கே சந்திரன் இல்லாமல் போச்சா? இல்லையா, அங்கே தானே இருக்கு. நம்ம என்ன பண்ண, சந்திரன் முழுங்கி போச்சு, நம்ம தவறான புரிதல். அப்போ மேகமூட்டத்தை விளக்குங்க. எது தடையை நிற்குதோ அதை தடையை நீக்குங்க. ஏற்கனவே கிரகம் பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கோம். அதனால தான் இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம். ஆமா தானம்மா? அறியாமை தான் கிரகம். அறியாமை தான் கிரகம் பிடிச்சிருக்கு. அந்த அறியாமை நீக்க தான் குரு விட்டு போறீங்க. அதான் குரு பார்ப்பட்டால் கோடி நன்மை. இப்ப குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்திர கிரகம் பிடிக்கிறப்ப குரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? குரு பார்வை அங்கே தானே இருக்கும். அப்புறம் சந்திரனை அசைக்க முடியுமா? அசைக்க முடியாது. சும்மா ஒரு தோட்ட மயக்கங்கள் தான். எல்லாம் ஒரு தோட்ட மயக்கங்கள் தான். உள்ள இருக்க ஜெகஜோதியை பாருங்க, அந்த பௌர்ணமி நிலாவை பாருங்க. உள்ள பார்வதி தேவி ஜெகன்மாதா ஜெகஸ்வரூபிணி ஜீவசக்தி வாயுவாக தான் பிரகாசிட்டு இருக்கா. அவளை எங்க ஒரு பிளானட்ஸ் கூட பார்க்க முடியல. நானும் தேடிட்டு இருக்கேன். ஏன் போய் சொன்னமே, நான் இது பல தடவை எனக்குள்ள நான் தேடினேன். எங்கம்மா அண்ட வழியில என்னமோ இந்த பிளானட்ஸ் இருக்கு, இந்த சனி இருக்கான், இந்த இவன் இருக்கான், அவன் இருக்கான்னு சொன்னீங்க. நானும் தேடி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனையும் தென்படலாமா? உன்னோட ஜெகஜோதி தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேதம்மா. தெரியுமா உங்களுக்கு? தியானத்துல வந்து தேடுவாங்க. வெட்ட வழிக்கு போயிட்டு வெட்ட வழி எழுதிட்டு தேடுவேன். வெட்ட வழி தான் எல்லாம் கேலக்சி இருக்க. அங்கதானே நம்ம சயின்ஸ் சொல்லுது. அங்க போயிட்டு அந்த ஜெகஜோதி உணரப்ப அங்க எந்த பிளானட்ஸும் காணும். ஒரு நட்சத்திரம் கூட இல்லைங்க. ஏன் போய் சொல்லுமே, ஒரு நட்சத்திரம் இல்லைம்மா. இல்லை பாருங்க, தேடுறேன். அவள் அப்படியே மாதுளம் பழம் மாதிரி அப்படியே பறந்து விருந்து அந்த ஒளியா இருக்கு. அது அவ்வளோ மென்மையா இருக்கு, சுகமா இருக்கு, சுகத்துக்கு. ஆனா எங்க எந்த ஒரு நட்சத்திரம் காணும். இப்ப என்ன சொல்றோம்? மாயையில முழுங்கி போகாதீங்க. சதா மனதை அந்த இடத்துல வச்சு பாருங்க. மகாபெரும் பிரகாசம் அந்த மனத்துக்கு, மாபெரும் பிரகாசம். அந்த மனம் அங்கே போய் நிற்கிறப்ப அதுக்கு பேர் தான் பௌர்ணமி. மனம் போயிட்டு அந்த வெட்ட வழியில நிற்கிறப்பதான் அதுக்கு பேர் தான் பௌர்ணமி. அதான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போல் மலர் கமலை துதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. அபிராமி வெளியே இருக்காளா? எந்த அபிராமி சொல்லிட்டாங்க. அபிராமி பட்டரு எங்க உதிக்குது? என் நெற்றி மைய புள்ளியில சுழிமணி வாசல்ல எல்லாம் இங்க தானே சொல்லிட்டாங்க. இன்னும் ஏன் போயிட்டு பூதகனை எடுத்துட்டு சந்திரகனை பிடிக்குதுங்க? அங்க அம்பாள் தெரியவாளா, சிவன் தெரியவாரா? நம்மளுக்கெல்லாம் கிரகம் பிடிக்க சொன்னா அப்ப அந்த ஸ்டெத்தஸ்கோப் பாக்குறாங்களா இன்னைக்கு? அவனு தான் முதல்ல பிடிக்கணும் கிரகம். தெரியுதானே? எவ்வளவு பேர் அது ஒரு குரூப்பா போய் சேர்ந்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வெயிட் பண்றாங்க எல்லாம். ஏமா அவனுக்கெல்லாம் கிரகம் பிடிக்கல, நம்மளுக்கு மட்டும் கிரகம் பிடிக்குதா? என்ன ஒரு வாரம் வந்தது. ஓகே.